ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெக் மேக் பண்ணுற சிஎன்எம்ஜி இன்செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த இன்செட் வைத்து தான் நம்ம சிஎன்சி மிஷினிங் பண்ணுறோம். சரிங்களா? இதனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த இன்செட் பாக்ஸில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன மீனிங் இருக்குது, இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாக்ஸில் எப்பயுமே 10 பீசஸ் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், 10 பீசஸ் வரும். இது டெக்கோட சிஎன்எம்ஜி இன்செட்டு 0.8. சரிங்களா? இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா சிஎன்எம்ஜி 120408 MT TT 5100 இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன இன்செட்டு, என்ன மாடலு, என்ன சொல்லி வாங்கணுங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த இதில் ஒவ்வொரு கலர் கொடுத்துருவாங்க. PMKNSH எல்லா இன்செட் பாக்ஸ்லேயுமே இது கொடுத்துருப்பாங்க. சேம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கலர்ஸை வச்சு தான் என்ன மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறது, என்ன கிரேடு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டெக்கோட பார்க்குறதுனால இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, சிஎன்எம்ஜி அப்படின்னா என்னன்னே சில பிகினர்ஸ்க்கு யாருமே சொல்லித்தராத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிஎன்எம்ஜி அப்படிங்கிறது என்ன, இதை வச்சு நம்ம என்ன இது பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இன்டர்வியூக்கு நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, வேறு வேலைக்கு போகிறீங்க. அங்கே போனோடனே இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒரு ஹெச்ஆரோ இல்லை ஒரு சூப்பர்வைசரோ யாரோ ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒரு பர்சன் ஒரு இன்செட் பாக்ஸோ ஒரு இன்செட்டோ கொடுத்துட்டு, இது என்ன டைப் இன்செட்டு, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா, நீங்கள் என்னென்ன இன்செட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டைப் ட்ரைனிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டைப்பு ஃபேஸிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, குருவிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே நிறையா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நான் என்னோடய அனுபவத்தில் கேட்டது இது தான். ஏன்னா எங்கள் இதில் நிறைய பேர் இதை எனக்கும் சொல்லி தந்தது கிடையாது. நானும் யூடியூப்பில் நம்ம சிஎன்சி டெக் தமிழ் யூடியூப் சேனலை வச்சு தான் நிறையா கற்றுக்கிட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இதில் உள்ளதை வச்சு நீங்கள் பிகினியர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, சிஎன்எம்ஜிலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் எழுதி வச்சுருக்கேன். அதை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்செட்டோட மேக் பார்த்திங்கன்னா, பார்த்திங்க சிஎன்எம்ஜி. சரிங்களா? டெக்கோட கம்பெனி பிராண்டு, என்ன மாடல், இது எல்லாமே கொடுத்தாச்சு. சரிங்களா? அப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎன்எம்ஜி கேட்குற கொஸ்டின் என்ன கேட்பாங்க, சிஎன்எம்ஜின்னா என்ன சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. சரிங்களா? சீனா 80 டிகிரி டைமண்ட் சேஃபு. சரிங்களா? அடுத்தது N 0 டிகிரி ரிலீஃப் ஆங்கிள். சரிங்களா? M டாலரன்ஸ் டைப்பு. சரிங்களா? G வித் எ ஹோல் அண்டு சிப்ரோக் ஆகும்ல, அந்த பிசுரெல்லாம் சிப்ரோக் ஆகும். சரிங்களா? அது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 120408 M மீனிங். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, 12ங்கிறது இன்செட்டோட சைஸு, அந்த சிஎன்எம்ஜி இருக்குல்ல அதோட சைஸு. 04ங்கிறது திக்னஸ், எவ்வளோ திக்னஸ் இருக்குங்கிறது. 08ங்கிறது நோஸ் ரேடியஸ், அதாவது நம்ம சொல்லுவோம்ல 0.8 ரேடியஸ், 0.4 ரேடியஸ், 0.2 ரேடியஸ், 1.2 ரேடியஸ், 1.5 ரேடியஸ் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, MT மீடியம் டர்னிங். சரிங்களா? ரஃப் செமி ஃபினிஷிங், அதாவது ரஃபிங்க்கு யூஸ் பண்ணுற இன்செட், அதை இங்கே தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். MT மீடியம் டர்னிங், செமி ஃபினிஷிங், அதாவது ஒரு ட்ரெயினிங்கை பொறுத்த வரைக்கும் ரஃபிங்,
செமி ரஃபிங், அப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் போடணும். இது வந்து எல்லாம் சொல்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரஃபிங் ஃபினிஷிங் 2 சைக்கிளில் முடிச்சிடுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, TT 5100. டிடிங்கிறது வந்து டெகுடெக் கார்பேட் கிரேடு. சரிங்களா? ஸ்டீல் கிரேடு அதை தான் வந்து போட்டிருக்காங்க. 5100ங்கிறது இன்சர்ட்டோட நம்பர், மாடல் நம்பர். எனக்கு வந்து இப்போ 5100 கொடுங்க, 5200 கொடுங்க அப்படின்னு நம்மளாக ஒரு நம்பர் கேட்குறது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் நம்ம போட்டு ஓகே ஆகும். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு இன்சர்ட்டோட டைப்புக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை கேட்டு வாங்கிப்போம். சரிங்களா? இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7225 இந்த மாதிரி இன்சர்ட்டுக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை கேட்டு நம்ம வாங்கிப்போம். சரிங்களா? இப்போ இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இந்த கலர்ஸுக்கு இந்த மீனிங் எழுதியிருக்கேன் பாருங்கள். ப்ளூ கலர் அதாவது வந்து பீனி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுலேயும் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்களா? ஸ்டீல் கிரேடு. இப்போ வந்து இது வந்து பியும் எல்லோவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதாவது வீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பின்னா ஸ்டீலு, எல்லோனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது வந்து எஸ்எஸ் சொல்லுவோம்ல நம்ம, அது. ரெட்டு கேங்கிறது கேஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற இன்செட், கேஸ்டிங் அயன். சரிங்களா? க்ரீன் கலர் வந்து அலுமினியத்துக்கு யூஸ் பண்ணுறது. ப்ரௌன் கலர் வந்து சூப்பர் அலாய், அது வந்து ஸ்பெஷல் மெட்டீரியலு, அதுக்கு யூஸ் பண்ணுற இன்செட்டு. சரிங்களா? ஒயிட் வந்து ஹார்டன்ட் ஸ்டீல், ஹார்ட்னஸ் ஸ்டீல் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்செட்டை வந்து நம்ம கடையில் வாங்குகிறதோ இல்லை டூல் ரூமில் போய் கேட்டு வாங்குகிறதோ, இது நம்ம கொண்டு போய் பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டூலில் இருக்கிற இன்செட்டை கழட்டி கொடுத்து போய் இந்த இன்செட்டை அங்கே காட்டினீங்கன்னா தருவாங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன் இந்த இது சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நாலேஜ். இந்த நாலேஜெல்லாம் வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த மூவ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம். சில பேர் இது தேவையில்லை, இல்லை அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு தப்பான விஷயம்லாம் கிடையாது. நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கொண்டு போய் சேர்க்குறது மூலியமாக தான் நம்ம எவ்வளோ கற்றுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயத்த நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டு நான் வந்து நாலேஜ் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதான் சொல்லுவாங்கள்ல, கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவுமாங்க, தெரியுமா? அந்த மாதிரி தான் இந்த சிஎன்சி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது ஒரு சின்னது தான், ஒரு அரிசி இருக்கிற சைஸுக்கு தான். கற்றுக்காத விஷயம் நிறையா இருக்குது. அதை நம்ம தேடி கற்றுக்கணும். சரிங்களா? ஒரு இன்செட்டை வந்து நம்ம இந்த கலர்ஸை வச்சு தான் பார்த்து வாங்கணும். கேஸ்டிங்க்கு வாங்கணுமா, அயனுக்கு வாங்கணுமா, அலாய் ஸ்டீலுக்கு வாங்கணுமா, அலுமினியத்துக்கு வாங்கணுமா, இது எல்லாமே இந்த கலர்ஸை வச்சு தான் நம்ம பார்த்து வாங்கணும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ நீங்கள் போடுங்க நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்பாங்க. எல்லாமே இருக்கும் தான் ப்ரோ. அதுக்கான விசி, ஆர்பிஎம் இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக இந்த இன்செட் கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா மட்டும்தான் டூல் லைஃப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி யாருமே வந்து அந்த விசி இதெல்லாம் பார்த்து யாரும் கொடுக்குறது கிடையாது. அப்ராச்மெண்ட்டாக கொடுக்குறதான். நான் கூட அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அந்த விசியெல்லாம் பார்த்து கொடுத்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் இதாகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைக்கிள் டைம் நம்ம மேட்ச் பண்ண முடியாது. இந்த இஷ்யூவெல்லாம் இருக்குது. அதனால தான் இப்போ அவங்க ரெக்கமெண்டேஷன், இந்த இன்செட் ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அந்த இது போட்டோம்னா இன்செட் லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தவறுதலாக ஏதோ சொல்லியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் இந்த விஷயத்த நான் சொல்ல கிடையாது. நம்ம கற்றுக்கிற விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் என் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்குமே நிறையா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து யாரும் வந்து கற்றுக்கிட்டு நம்மளை கீழே தள்ளிட்டு நம்ம மேலே போயிடுவாங்களோ, போனால் போயிட்டு போகிறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்க?
நம்ம சும்மா கொஞ்சம் சொல்லி கொடுத்தோன்னே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க போய் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் காட்டி அதெல்லாம் நிறையா வாங்கிக்கலாம். சேலரி இன்க்ரிமெண்ட் வாங்கலாம், ஓனர்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சிம்பிளி வேஸ்ட்டு ப்ரோ. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிற விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளோடயே முடிஞ்சு போகிறது கிடையாது. இன்னொரு சமுதாயத்துக்கு நம்ம கொண்டு போகணும். நம்ம இந்த சிஎன்சி ஃபீல்டில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது. நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். சரிங்களா? நன்றி நண்பர்களே.